அனைவருக்கும் வணக்கம். நடக்கிறது சட்டசபையா இல்ல சர்க்கஸா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் திமுக விமர்சனம் பண்றதா நினைச்சுக்கிட்டு சட்டசபைக்குள்ளேயே எங்கப்பா உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் தோத்துட்டு சட்டசபைக்குள்ள வராம வீட்டுல இருக்காரு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம். இதுக்கு நான் பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு பண்ணி வீட்டுக்கு போயிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. செங்கல்பட்டுல ஒரு பெண் தன்னுடைய கணவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கதையை நாங்களும் பேச தெரியும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா டிவோர்ஸ் பெட்டிஷன் போட்டிருக்காங்க இல்லையா, அதை குறிப்பிட்டு அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த ரெண்டு விமர்சனமுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லாத ஒன்று. இதை பேசி எதுவுமே ஆக போறது இல்லை. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல தோத்துட்டாரு அப்படிங்கிறது தேர்தல் முடிவு. ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா தோப்பாங்க ஜெயிப்பாங்க, இதுதான் வரலாறு. அப்போ இதுல விஜய் அவர்கள் ஒரு கட்சி மேடையில இதை பேசி காட்டுறாங்க, தோல்வியை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா அது வேற. அது எல்லா கட்சி தலைவர்களும் பண்ணட்டும், தப்பு இல்லை. திமுக வெர்சஸ் தாவேகா அப்படிங்கிற நரேட்டிவ்லாம் பாத்தீங்கன்னா கட்சி மேடைகள்ல அவர்கள் பண்ணிட்டு போலாம். சட்டமன்றத்துக்குள்ள அப்படியே ஸ்டாலின் அவர்கள் பண்ண மாதிரி ஆக்ஷன் காட்டினார் இல்லையா, அதே மாதிரி விஜய் அவர்களும் அப்படியே பண்ணி காட்டுறாரு. இதுக்கு வர சபாநாயகர்கிட்ட பெர்மிஷனோட கேட்கிறாரு, ஐயா நான் இதை பண்ணிக்கிட்டுமா அப்படின்ட்டு. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பெர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப நமக்கு கேள்வி என்ன வருது அப்படின்னா, விஜய் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாடியும் ஒரு விஷயத்த விடாம பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன அப்படின்னா, இங்க போட்டி அப்படிங்கிறதே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான், இல்ல திமுக தான் நம்மளுடைய எதிரி, அது இப்ப வரைக்கும் தொடருது அப்படிங்கிற ஒன்றை அவர் கொண்டு போயிட்டே இருக்காரு. இந்த பக்கம் திமுகவும் பாத்தீங்க அப்படின்னா விஜய் நாங்க எக்ஸ்போஸ் பண்றோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இவர்களும் அதே மாதிரியான ஒரு தவறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு உதயநிதி அவர்கள் விஜய் அவர்கள் அப்படி பேசினதுக்கு மாறாக அவருடைய குடும்பத்தையோ இல்ல பர்சனலையோ இழுக்காம வேற மாதிரி பதிலடி கொடுத்திருந்தாரு அப்படின்னா அதை நம்மளே கூட வரவேற்று பாராட்டி பேசியிருக்கலாம். ஆனா அப்படி கூட அவர் பண்ணல. திருப்பி அவரு என்ன பண்றாருன்னா, உங்க மனைவியோட பிரச்சனை இழுத்துட்டு கொண்டு வர்றாப்புல. அப்ப இது என்னன்னா, இதனால நமக்கு என்ன நல்லது நடக்க போகுது? இப்போ திமுகவினுடைய ஆதரவாளர்கள் உதயநிதியை கொண்டாடுவாங்க, தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் அப்படியே விஜய் அப்படி தூக்கி பிடிப்பாங்க. பாத்தீங்களா எங்க அண்ணன் நீங்க பேசுன்னு சொன்னீங்க, பேசுனா இன்னைக்கு என்ன ஆச்சு பாத்தீங்களா, அது ஒன்றும் புரியவே இல்லை. அப்படி சில மாதிரி அசையாம ஒரு 2 நாள் இருக்கிறாப்புல, 3ஆவது நாள் திடீர்னு அப்படியே கொந்தளிச்சு பேசிட்டு அப்படியே மறுபடியும் சைலண்ட் மோடுக்கு போயிடுறாப்புல. அது ஒருத்தங்க எழுதி கொடுத்து படிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை இவர் மேல சொல்லவும் முடியல. காரணம் என்னன்னா, எல்லாருமே எழுதி கொடுக்கறத பார்த்து படிக்கிற கேட்டகரி தான் அங்க இருக்கிற எதிர்கட்சியும் சரி ஆளும் கட்சியும் சரி 2 பேருமே அந்த கேட்டகரி தான். அதனால மக்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து அப்படியே இயல்பா பேச போற இடமும் கிடையாது. அதே மாதிரி சட்டசபையில ஒரு சில குறிப்பெடுத்து பேசுறதுல தப்பும் கிடையாது. ஸோ அது ஒரு பக்கம் விட்டுருங்க, பார்த்து படிக்கிறாங்க, ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறாங்கன்ற புத்தகத்துல வைக்க வேண்டாம். ஆனா இன்னைக்கு இந்த நரேட்டிவ் இருக்கு இல்லையா, நீயா நானா அப்படிங்கிற பிரச்சனையை பேசுறதுக்கான இடம் சட்டமன்றமா? இதை பேசுறதுனால மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு துளியாவது நல்லது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை. இது எங்க போய் நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க தேர்தல் வெற்றியை மையப்படுத்தி மட்டுமே இவர்கள் அப்படி இயங்கிக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கவினர் பொதுவாக நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. என்னன்னா, இப்போ யாராச்சும் ஒருத்தங்க கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சட்டமன்றத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய கட்சிகள் இருப்பாங்க. இப்போ திமுக மட்டும்தான் இருக்காங்கன்னு இல்லை, இப்போ அதிமுக காரங்க ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்க கட்சியே கரைஞ்சிக்கிட்டு இருக்கு, உங்க கட்சியை நீங்க காப்பாத்துங்க, அப்புறமா எங்களை கேள்வி கேளுங்க அப்படிம்பாங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒரு கேள்வியை கேட்டாங்க அப்படின்னா, முதல்ல சட்டமன்றத்துக்குள்ள நீங்க வாங்க, அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க, ஜெயிக்கிறதுக்கான வேலையை பாருங்க அப்படிம்பாங்க. இப்படி ஒரு கட்சியுமே பாத்தீங்கன்னா, நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? இல்ல நாங்க ஜெயிச்சிட்டோம், அதனால நீங்க நியாயமான கேள்வியை கேட்டாலும் கேட்கறதுக்கான தகுதி உங்களுக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஒரு ஆபத்தான போக்கு. இதுல இன்னொரு விஷயம் நம்ம பேசி ஆகணும். நியூஸ் தமிழ் 24x7 அந்த சேனல் இருக்கு இல்லையா, அதுல ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க பாருங்க. அந்த வீடியோவை நியூஸ் தமிழ் சேனல்ல எப்படி போட்டாங்களோ அதே மாதிரியே போடுறோம், அதை பாருங்க. ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போது இந்த நியூஸை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். விஜய் பேச பேச, விஜய் அவர்கள் இல்ல, முதலமைச்சர் சிஎம் பேச பேச கதறிய சேகர் பாபு, கதறிய, அதாவது ஒரு சேகர் பாபு அவர்கள் மீது விமர்சனம் இருக்கு, நம்மளே நிறைய விஷயங்களை எதிர்த்து பேசியிருக்கோம், திமுக எதிராக பேசியிருக்கோம், அதெல்லாம் விட்டுருங்களேன். ஒரு சட்டமன்றத்துல ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அது எப்படி இவர் அதை போர்ட்ரேட் பண்றாங்கன்றதை பாருங்க, எப்படி மக்களுக்கு கொண்டு போய் பிரசன்ட் பண்றாங்கன்றதை பாருங்களேன். சிஎம் பேச பேச கதறிய சேகர் பாபு. கதறதுனா எனக்கு என்னங்க, அது ஒரு பார்லிமெண்டான வேர்டா? அது என்ன மாதிரியான ஒரு வார்த்தை அது? இது எப்படி அவர்கள் ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்றத பாருங்களேன்.
இதே மாதிரி வந்து அப்படி மாத்தி போடுவீங்களா? கதறிய விஜய்ன்னு சொல்லி போட முடியுமா? இல்ல இது எப்படி? ஆளும் தரப்பா இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு என்ன வேணாலும் நியூஸ் போடலாமா அவர்களுக்கு ஆதரவா? இதுல வர பிஜிஎம் போடுறாங்க. நியூஸ்ல எதுக்குங்க பிஜிஎம்? அந்த வேலையெல்லாம் வந்து விஜய் ரசிகர்கள் பார்த்துப்பாங்க, தாவேகா தொண்டர்கள் பார்த்துப்பாங்க. நீங்க எதுக்கு அதை பாக்குறீங்க? ஒரு நியூஸ் சேனல் எப்படி இருக்கக்கூடாதோ அந்த அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்குது. இப்ப இல்ல, திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது கூட தாவேகாவினுடைய மாநாடுகள்ல இதே வேலையை தான் வந்து இந்த நியூஸ் சேனல்கள்லாம் பார்த்தாங்க. அப்படியே கட்சி பாட்டை போட்டு பிஜிஎம் போட்டு அப்படியே அங்க ஆள் இருக்கிற அப்படியே பெரிய அளவுல ஒரு பிரம்மாண்டமா வந்து காட்டுவாங்க. அங்க மாநாட்டுல கூட்டம் வரும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த கூட்டத்தை வந்து இவர்களுக்கு இன்னும் கூடுதலா ஒரு பிரம்மாண்டமா காட்டுறதுக்கான எல்லா வேலைகளும் செய்வாங்க. ஒரு பிஜிஎம் போட்டு அவர் பேச பேச பின்னாடி பிஜிஎம் வரும். அது தேவையே இல்லையே. இருக்கிறத இருக்கிற மாதிரி காட்டுறது தானே நியூஸ் சேனல்ஸோட வேலை. யூடியூப் சேனல்ல உள்ளவங்க இப்படி போட்டா பிரச்சனை இல்லை. நம்ம டைட்டில் வைக்கலாம், கதறிய அப்படி அவர் இவருன்னு வைக்கலாம். ஒரு நியூஸ் சேனல் அப்படி பண்ணக்கூடாது. நீங்க அன்ஃபில்டர்டா தான் ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். அதை மக்கள் முடிவு பண்ணட்டும், அது அவர் என்ன நடந்துச்சு என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. தனிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் உள்ள திணிக்கிற வேலைகளை நியூஸ் சேனல்ஸும் பண்றாங்க. நரேட்டிவ் செட் பண்ற வேலையை நியூஸ் சேனல்ஸும் பண்றாங்க. இது ரொம்ப ஆபத்தான போக்கு. இப்போ ஏற்கனவே வந்து தொழில்துறையில எந்த அளவிற்கு வந்து முதலீடுகள்லாம் தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கு. குறிப்பா வந்து மசாகான் டாக் அப்படிங்கிற கப்பல் கட்டுமான நிறுவனமா இருக்கட்டும், ஏஎம்சிஏ அப்படிங்கிற விமான தயாரிப்பு நிறுவனமாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து விலகி அப்படியே ஆந்திராவுக்கு போறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. இது குறித்து அவர்கள் வந்து விவாதிக்கலாம். ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு வந்து மாறி மாறி சண்டை போடுறதுனால யாருக்கும் எந்த பலனும் இல்லை. அதையும் தாண்டி ஒரு முதலமைச்சரா இருந்துகிட்டு விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு பண்ண விஷயம்லாம் இருக்கு இல்லையா? அப்படியே ஸ்டாலின் அவர்களை வந்து கலாய்க்கிற மாதிரி பேசுறது, இதெல்லாம் எந்த விதத்திலையும் வந்து ரசிக்கும்படியாவே இல்லை. அந்த விஜய் அவர்களுடைய சினிமா ரசிகர்கள் வேணா இதை வந்து அப்படியே பாராட்டி ஃபயர் விடலாம். பாருங்க எப்படி அண்ணா சூப்பரா மாஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி. இது சட்டமன்றத்துக்கான ஒரு உரைக்கான எந்த விதமான பொருளுமே இதுல இல்லை. இன்னொன்னு, ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கே போயிட்டு வாழ்த்து வாங்கிட்டு வந்தாரு விஜய் அவர்கள். எல்லாராலும் பாராட்டப்பட்டது. ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேரோட கட்சி தலைவரோட வீட்டுக்கும் வந்து போனாரு. சீமான் அவர்களுடைய வீட்டுக்கு முதற்கொண்டு அவர் வந்து போனார். இன்னொன்னு, தேர்தல் வெற்றி தோல்வியை கடந்து அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் அனைவரது வீட்டுக்கும் அவர் போகும்போது பெரிய அளவில் எல்லாமே பாராட்டினாங்க. இந்த மாதிரிதான் வந்து ஈகோ இல்லாம இருக்கணும், இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோடைய நட்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நட்புணர்வு தான் அப்போ வந்து தெரிஞ்சிச்சே தவிர பெரிய அளவுல அப்பமே வந்து யார் இது மாதிரிலாம் விஜய் அவர்களை வந்து விமர்சிக்கல. அப்படியே போக போக பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களே வந்து குத்தி காட்டுற மாதிரி பேசுறாப்புல. இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய தோல்விக்கு வேலை பார்த்து ஒரு தோக்கடிச்சது வரைக்கும் ஓகே, அது பாராட்டுகள் தான். நாமளே வந்து குளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோத்துறாரு அப்படிங்கும்போது திமுக ஆட்சியின் மீது எந்த அளவிற்கு மக்கள் அதிருப்தியில் இருந்திருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அதுல வந்து நமக்கு வந்து எந்த வித வருத்தமும் கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு, குளத்தூர் மக்கள் ஸ்டாலினே தோக்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறதுக்கு திமுக ஆதரவு மனப்பான்மை பெரிய அளவு யாருக்குமே இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து இப்படி ஒரு பேசுறாரு பாத்தீங்களா, உங்க அப்பாவை காணோம், சட்டமன்றத்தில் காணோம் அப்படின்னு தேடுற மாதிரி பண்றது, இதெல்லாம் தேவையே இல்லாத ஒண்ணு. இதெல்லாம் பேசுறது மூலமா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வந்து ரசிப்பாங்கன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. தாவேக்காவினுடைய வெற்றி தமிழக மக்களுக்கே உரித்தான வெற்றி அப்படிங்கிற மாதிரி விஜய் நினைச்சிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல. அதாவது 35 விழுக்காடு மக்கள் தாவேக்காவுக்கு வந்து வாக்கு செலுத்தி இருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி பெருமையா சொல்றாங்க. அது ஓகே, அது அவர்கள் கிளைம் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆனா மிச்சம் இருக்கக்கூடிய 65 விழுக்காடு மக்கள் எங்க வாக்கு செலுத்திருக்காங்க? அப்போ அது வேற வேற கட்சிகளுக்கு தானே போயிருக்கு. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டையே குத்தகைக்கு எடுத்த மாதிரியான ஒரு மனநிலையில அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு தவறான போக்கு. இந்த பக்கம் உதயநிதி அவர்களையும் நாம வந்து அப்படியே அப்ப அவர் கரெக்டா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் பிரச்சனை இருக்கு. எடுத்த உடனே நாள் சட்டமன்றத்துக்குள்ள போன உடனே வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய தயவுல தான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க, நாங்க சொல்லி வழி அனுப்பின கூட்டணி கட்சிகள் தான் உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறது உதவி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரை சீண்டி வந்து பேசுறது. அப்போ இது மாதிரிதான் கிட்டத்தட்ட இப்ப உதயநிதி அவர்கள் பண்ணக்கூடிய விஷயமும் அப்படிதான் இருக்கும், விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய விஷயமும் அப்படிதான் இருக்கும். நம்ம யார் பக்கமும் ஸ்டாண்ட் எடுத்து ஒரு பேசுற மாதிரியே இல்ல. முடிவுல இவங்க 2 பேரும் பேசுறதுனால மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே இல்லை. நீங்க சட்டமன்றத்துக்குள்ள எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு அவர்கள் வந்து தீர்வு சொல்றாங்க, இல்ல வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்றத பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நேற்றைய தினம் ராஜ்மோகன் அவர்கள், அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுறாப்புல. அதாவது நேரம் முடிஞ்சிருச்சு, அங்க வந்து கிட்டத்தட்ட நேரம் உதயநிதி மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தனியாக உட்காந்து பேசிட்டு இருந்தார். அது ஒண்ணு. அதற்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் சில கிரைம்ஸ்லாம் வந்து அதிகமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு எழுப்புறாங்க எதிர்த்தரப்புல இருந்து. அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் போயிட்டு பேசும் பொழுது தமிழ்நாடு ஒரு 2ஆம் இடத்துல முன்னேறிய மாநிலமாக இருக்குது, தமிழ்நாடு இந்த அளவுக்கு வந்து வளம் பெற்ற மாநிலமா இருக்குன்னு சொல்லி பேசுறாரு. அப்ப இதெல்லாம் வந்து 40 நாள்ல வந்துருமா? இதெல்லாம் வந்து ஏற்கனவே இங்க ஆண்ட பழைய கட்சிகள் திமுக அதிமுக போன்ற கட்சிகளினுடைய ஒரு வெற்றி தானே.
அப்ப அதை வந்து நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு வந்து அப்படியே வந்து பதில் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதே மாதிரி இந்த போதைப் பொருள் பிரச்சனை, இதை பத்தி கேள்வி எழுப்புனாங்க இல்லையா, அதை வந்து இங்க கொண்டு வராப்புல. ஏதோ ஒரு பட்டிமன்ற டிபேட் மாதிரி நினைச்சுக்கிட்டு இதற்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுக்கலாம். நாங்க இதற்கப்புறம் இது நடக்காம தடுப்போம், விளக்கம் கொடுக்கலாம், இது வேணாலும் பண்ணலாம். இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எப்படின்னா அது வந்து நாங்க காரணம் இல்லை. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, எப்படி தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு திமுக காரணம்னு சொன்னீங்களோ அதேதான். கடந்த 5 ஆண்டுகளா நீங்க பண்ண ஆட்சி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கும் போதை கலாச்சாரத்துக்கும் காரணம். இதுக்கு எங்க மேல நீங்க குறை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பி விட்டாப்புல. இந்த ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க அப்படின்னா, ஒரு விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா, அது அப்படியே வந்து அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, அதுக்கு நீங்க தான் பொறுப்பு, அது எங்களை ஆளை விட்டுருக்கு, எங்களை கை காட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விலகி செல்றது, பொறுப்பை எடுத்துக்காம தட்டி கழிக்கிறது அப்படிங்கிறது தாவேக ஆரம்பத்திலிருந்து பண்ணிட்டு இருக்கிற விஷயம். இன்னைக்கு வரைக்கும் அந்த கரூர் துயர சம்பவத்துல வந்து விஜய் அவர் என்ன பேசுறாருன்னா, 41 பேர் மரணத்தை வந்து குறிப்பிட்டு என்ன சொல்றாரு, இதுல போய் எங்க மேல பழி போட்டீங்க பாத்தீங்களா. 41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. நம்ம மனசு விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. ஏங்க இன்னைக்கு நீங்க பழி போட்டாங்கன்னு சொல்லி புலம்புற இடத்துலயோ இல்ல ஒரு அனுதாபம் தேடுற இடத்துலயோ நீங்க இல்ல, நீங்க அதிகாரத்துல இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிறப்பு குழு அமைச்சு சரியான அதிகாரியை நியமிச்சு நீதி கொண்டு வாங்க, மக்களே உங்களை பாராட்ட போறாங்க. பொதுமக்களுக்கு தாவேகாவை குற்றம் சாட்டணும் அப்படின்னா இல்ல திமுகவை ஆதரிக்கணும் அப்படின்னா எந்த அவசியமும் இல்லை. நீங்க சரியான விஷயம் நல்லது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மக்கள் உங்க பக்கம் தான் நிக்க போறாங்க. நீங்க வந்து ஒரு சிறப்பு குழு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க அமைச்சு கூட நீங்க போயிட்டு அங்க விசாரணை பண்ணுங்க. இன்னைக்கு அதிகாரம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க நினைச்சா எதையுமே வந்து செஞ்சு காட்ட முடியும். அப்போ உங்களுக்கு ஃபேவரான ஒரு கேஸா வரும் நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க பண்ணி காட்டலாமே, சரியான முறையில் சட்டப்பூர்வமா நீங்க அதை கொண்டு போலாமே. அதை நீங்க பண்ணல. ஆனா மறுபடியும் சட்டமன்றத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக இப்பெல்லாம் எங்க மேல பழி போட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய பேசுறாருங்க உள்ள. எப்படின்னா கட்சி ஆரம்பிச்சு 2.5 ஆண்டுகள்ல ஜெயிச்சிட்டதா சொல்லி பேசுறாங்க, நடிகர் கட்சின்னு பேசுறாங்க அப்படின்னா சொல்றாப்புல. நாங்க வந்து அப்படிலாம் பண்ணல, 2.5 ஆண்டுகள் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு கிடைச்ச பலன் இது, 2.5 ஆண்டுகள் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுறாப்புல. மறுபடியும் அந்த தேர்தல் வெற்றி, தேர்தலில் நாங்க என்னெல்லாம் பண்ணோம், நாங்க எப்படி ஜெயிச்சோம் பாருங்க, இப்படியே தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதிக நேரத்துக்கு. அதுலயும் இந்த 2.5 ஆண்டுகள் நாங்க வந்து எவ்வளவு பாடுபட்டோம்னு சொல்லி பேசுறாரு பாத்தீங்களா, அதெல்லாம் எப்படி நம்மளால புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. அப்படி என்ன இவங்க பாடுபட்டாங்கன்றதை நம்ம பார்க்கணும் இல்லையா. எண்ணி பார்த்தா எல்லா மாவட்டத்துக்கும் கூட விஜய் அவர்கள் வந்து நேரடியா வந்து போகல, அது போகணும்னு அவசியம் இல்லை, ஆனா அது போகல. இப்போ உழைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்ட அத்தனை பேரும் மிக குறைவாக உழைப்பை போட்டவர் வந்து விஜய் அவர்களாக இருப்பாரு. அதே மாதிரி ஒரு பிரச்சாரம், பொதுக்கூட்டம், போராட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்களினுடைய பிரச்சனையை மிக 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 குறைவாக கையில் எடுத்ததும் தமிழக வெற்றி கழகன்ற கட்சியா இருக்கும். பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக ஒரு விஜய் அவர்கள் போயிட்டு போராடினாரு. இது மாதிரி விரல் விட்டு அதே மாதிரி சிஏஏ சட்டத்துக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டாரு. நீங்க இது மாதிரி எண்ணி பாத்தீங்கன்னா மொத்தமாவே நம்ம வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த அளவுக்கு தான் அவருடைய போராட்டங்கள், அவர் ஏற்படுத்தி தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும். இதே வந்து எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அதிமுக இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், எக்கச்சக்கமான போராட்டத்தை கையில் எடுத்து பண்ணியிருப்பாங்க. நாம் தமிழர் கட்சியெல்லாம் சொல்லவே வேண்டாம், எல்லா போராட்டத்திலையும் அவர்கள் வந்து அட்டண்டன்ஸ் போட்டிருப்பாங்க. இது இப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உழைப்பு நாங்க அவ்வளவு தூரம் உழைச்சோம், நிறைய சதி பண்ணீங்க, சதியெல்லாம் நாங்க முறியடிச்சு வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா. அப்படி என்ன பண்ணாங்க? இப்போ வரைக்கும் ஒரு சதின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. எப்படின்னா கிட்டத்தட்ட சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் எங்களுக்கு அனுமதி கிடைக்கல அப்படிங்கிறப்பல, அனுமதி கிடைச்ச கூட்டங்கள் எத்தனை கூட்டங்களை தாவேக ரத்து பண்ணாங்க அப்படிங்கிறதே நம்ம சேர்த்து பேசி ஆகணும் இல்லையா. இதெல்லாம் மறுபடியும் நம்ம பழைய கதையவே பேசுற மாதிரி ஆயிரும். இது யாருமே இப்ப பேசுறதுக்கு விருப்பப்படவே இல்லை. நீங்க அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டா எல்லாமே ஒரு சினிமா டைலாகாவே பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு பஞ்ச் டைலாகு. நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே வந்து திருட விட மாட்டோம், திருடங்களையும் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு பஞ்ச் டைலாகாவே பேசிட்டு இருக்காப்புல, சினிமா வசனம் மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செயல்முறையில கொண்டு வந்தாங்கன்னா மகிழ்ச்சி. ஆனா இவர்கள் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த 5 ஆண்டுகள் வந்து இவர்கள் பெரிய அளவுல எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராம இருந்தாலும் கூட கண்ணை மூடிக்கிட்டு இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான், அவர்கள் கடந்த 5 ஆண்டுகள்ல ஒரு பெரிய லெவல்ல தமிழ்நாட்டை சிக்கலுக்கு உள்ளாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க, எங்களால வேற எதுவுமே பண்ண முடியாத சூழலுக்கு நாங்க தள்ளப்பட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாலும் அதையும் இந்த ஒரு சில கூட்டம் நம்புமோங்கிற நமக்கு ஒரு அச்சம் இருக்கு. நீ வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள்லாம் இந்த ஸ்பீச்சுக்கு ஃபயர் விடுறாங்க இல்லையா, அதுல என்ன கருத்து இருக்கு, விஜய் அவர்கள் எந்த இடத்துல இதை பதிவு பண்ணாரு, எதுக்காக அதை பேசுறாரு, சம்மந்தமே இல்லாம இப்படி வசனம் பேசி என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சிந்தனையே அவர்களுக்கு கிடையாது.
அண்ணன் வந்து மாசா வசனம் பேசுறாரா, நாங்க கை தட்டுவோம், நாங்க வந்து ஃபயர் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு போக்கு அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு சரியான ஒரு அரசியல் கட்சியாக இருக்காது. இன்னொன்னு, தாவேகா இன்றைக்கு வெறும் அரசியல் கட்சி மட்டும் இல்ல, அது ஆளும் கட்சி. உங்களுக்கு வாக்கு செலுத்தினவங்க, உங்களுக்கு எதிராக வாக்கு செலுத்தினவங்க, வாக்கு செலுத்தாதவங்க அப்படின்னா அத்தனை பேருக்கும் சேர்த்து தான் நீங்க வந்து முதலமைச்சர். சட்டமன்றத்துல வந்து உதயநிதி அவர்களாவே இருந்தாலும் கூட உங்களை மாண்புமிகு முதலமைச்சர் தான் கூப்பிடுவார். அதுதான் உங்க பொசிஷனுக்கான மரியாதை இல்லையா? இதற்கு முன்னாடி வந்து உங்களை வந்து நடிகர் விஜயன் சொல்லியிருப்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, கூத்தாடி விஜயன் கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்றைக்கு உங்களுக்கான மதிப்பு அப்படிங்கிறது வேற. அப்ப அந்த மதிப்பை அவரும் தக்க வச்சுக்கணும். அவர் வீட்டுக்கே போயிட்டு அப்படியே கையை குலுக்கி கட்டி பிடிக்க நீங்க எல்லாம் பண்றீங்க. சட்டமன்றத்துல வந்து, அதாவது இது பர்சனல் அட்டாக் நான் சொல்ல வரேன். சட்டமன்றத்துல வந்து திமுக கேள்வி கேட்க கூடாதா, ஸ்டாலின் அவர்களோட வீட்டுக்கே போயிட்டாங்க அப்படின்னா திமுகவுக்கு வந்து நம்ம அடிபணிஞ்சு போகணுமா, அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்க தனி மனித நட்பு அப்படிங்கிறது அரசியல் அப்படிங்கிறது வேறதான். ஆனா அவர் தேர்தலில் தோத்துட்டாரு அப்படிங்கிறத கேலி பண்ணி ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை. ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது எல்லா கட்சிக்கும் வரும். நாளைக்கு வந்து தாவேகா தோக்கவே மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தாவேகாவுக்கு எந்த விதமான தோல்வியுமே இதுக்கப்புறம் வராது, இனி அடுத்து நாம இருக்கிற வரைக்கும் நாம தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா அது ஈகோ. அதுவே வந்து தாவேகாவுக்கு ஒரு பின்னடைவா மாறி நிற்கும். இனிமேலாவது சட்டமன்றத்துல வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய இடமா அதில் சில கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணோம். மாறாக சினிமா வசனம் பேசி அதில் ஒன்றும் ஆக போறது இல்லை. அதான் நம்மளுடைய கருத்து. நன்றி.